மாடியில் வந்து இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பனி டைமில் விடிஞ்சதே தெரியாத மாதிரி இருக்குது. நாங்களாம் இங்கே பெரியக்கா வீட்டுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து சின்னக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். நல்லா இருந்தது இந்த ஒன் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணது. அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவங்களும் மாடியில் தோட்டம்லாம் போட்டிருக்காங்க, அங்கேயும் பார்க்கலாம். ஓகே, பாய் மக்கள். இது வந்து மல்லிச்செடி பூத்துருந்து நேற்று எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. நான் காலையில் வந்திருக்கேன் மாடிக்கு. நேற்றே கூப்பிட்டாங்க, நான் டயர்டாக இருந்தேன்ட்டு மேலே வரல. இங்கே பாருங்கள், தக்காளி செடி பாருங்கள், தக்காளி பாருங்கள் எத்தனை தக்காளி விட்டுருக்கு. சின்னதாக தான் போட்டிருக்காங்க எங்கள் அக்கா, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் பூ பூக்குது. ஜாதி, பச்சை மிளகாங்க பறிச்சிட்டாங்க போல இருக்குது. கீழே இருந்தது ஃப்ரிட்ஜு கிட்ட பார்த்தேன். தக்காளி செடி தாங்க நிறைய வந்திருக்கு, பூ விட்டுருக்கு, எல்லாம் செஞ்சுருக்கு. கரும்பு பாருங்கள், எங்கள் அக்கா எப்படி கரும்பு போட்டிருக்காங்க. 4-5 கரும்பு இருக்குது. பொங்கலுக்கு எடுத்துருவாங்க போல இருக்குது. இது தொட்டாசினிங்க மாடியில் தனியாக தொட்டிலே வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்களேன், நான் தொட்டதும் பாருங்களேன், எப்படி சுருங்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி சுருங்குது பாருங்களேன். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்து விளையாடிருக்கோம். இப்போலாம் பார்க்குறதே அரிதாக இருக்குது எங்கள் வீட்டாண்டலாங்க. எங்கள் அக்கா மாடியில் அதோட பூவே நான் இப்போ தான் பார்க்குறேன். அதோட பூவே ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்பருத்தி வச்சுருக்காங்க. இது சாமிக்கு நிறைய பூ போட்டிருக்கு, நிறைய மொட்டு விட்டுருக்கு. நித்தியமல்லி வச்சுருக்காங்க. சின்ன பிளேஸ் தான், ஆனால் அழகாக வச்சுருக்காங்க. சுற்றி எங்கள் அக்கா வீட்டாண்ட இது. இங்கே நிறைய பேர் வீட்டில் நல்லா பக்கத்து வீட்டிலலாம் கூட போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் அக்கா வீட்டு பக்கத்து வீட்லேயும் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. ஓகே மக்களே.